வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன், தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன். அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே, அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே. இந்த சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் சில வேளைகளிலே ஒவ்வொரு நிமிடமும் கூட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது பிரச்சனைகளே இல்லாத மனிதர்கள் என்று சொல்லி ஒருவரையும் நாம் பார்க்க முடியாது. நம்மிலே பெரும்பாலானவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையிலே பணம் இல்லை, பணம் இல்லாது இருப்பதனால்தான் என்னுடைய வாழ்க்கையிலே பெரும்பாலான பிரச்சனைகள் வருகிறது, அந்த பிரச்சனைகளில் இருந்து பணம் இல்லாதனால்தான் என்னால் வெளிவர முடியவில்லை என்று நினைக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது பணம் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது, பணம் இல்லாத மக்களுக்கும் கூட, ஏழை மக்களுக்கும் கூட சில பிரச்சனைகள் இருப்பதை நாம் உணர முடியும். பணக்காரனுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? நான் சம்பாதித்த அல்லது நான் சேர்த்து வைத்த இந்த பணத்தை எப்படியாக பாதுகாப்பது என்பதை குறித்ததான ஒரு பிரச்சனை அவனுக்கு காணப்படுகிறது. அந்த பணத்தை யாராகிலும் திருடர்கள் திருடி கொண்டு சென்று விடுவார்களோ, அல்லது அந்த பணமானது எவ்விதத்திலாயும் நஷ்டப்பட்டு போய்விடுமோ, அல்லது அந்த பணமானது அது இன்னும் அதிகரிக்காமல் போகுமோ என்று சொல்லி பணக்காரன் இவ்விதமான ஒரு பிரச்சனைகளை தன்னுடைய வாழ்க்கையில அவன் எதிர்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். ஏழையை பார்க்கும் பொழுது தன்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பணம் தேவையாக இருக்கிறது, ஆனால் அந்த பணம் இல்லையே என்று அவனும் கூட சில சமயங்களிலே இவ்விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது எல்லாரும் ஒவ்வொரு விதங்களிலே சில பிரச்சனைகளை, சில சமயங்களிலே பெரிய பிரச்சனைகள் வழியாக கடந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். சில மனிதர்கள் விதமாக உங்களிடம் வந்து தங்களுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டிருக்க முடியும். என்னுடைய பிரச்சனையே கோபம்தான் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கோபத்தினால் அதிகமான ஒரு இழப்புகளை சந்தித்தவர்களாக, சரீர ஆரோக்கியத்தை இழந்தவர்களாக, அந்த கோபம்தான் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படியாக தான் வெளிவர வேண்டும் என்று அறிந்திருந்தும் அதை செய்ய முடியவில்லையே என்று சொல்லி கலங்கி தவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். சில மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது பயமானது அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. வராத நோயை குறித்து மிகவும் பயப்படக்கூடிய ஒரு மனிதர்களை நாம் பார்க்கிறோம். சில மக்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக, சக மனிதர்களைப் போல வசதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக, அல்லது தங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக, அல்லது தங்களுடைய ஒரு ஆரோக்கியமின்மையை மாற்றுவதற்கு ஏதுவாக கடன்படக்கூடிய மக்களை நாம் பார்க்க முடியும். அவர்களுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுவதையும் கேட்டிருப்பீர்கள், பெருமூச்சு விட்டு என்னுடைய வாழ்க்கையிலே இந்த கடனானது எல்லா விதமான நிம்மதியும் எடுத்து விட்டது, இந்த கடன் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, இந்த கடனிலிருந்து எப்பொழுது நான் வெளிவருவேனோ அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கும், என்னுடைய வாழ்க்கையில அப்பொழுதுதான் நிம்மதி இருக்கும் என்று சொல்லி புலம்புகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். அப்ப சில மனிதருடைய வாழ்க்கையில கடன் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அங்கு காணப்படுகிறதை பார்க்கிறோம். சில மனிதருடைய வாழ்க்கையில சரீர ஆரோக்கியம் எதற்கெடுத்தாலும் சுகவீனப்படுகிற அந்த எதற்கெடுத்தாலும் சுகவீனங்கள் அவர்களுக்கு வருகிற பொழுது அந்த ஆரோக்கியமின்மையானது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், நாம் வாழக்கூடிய இந்த உலகம் அது பிரச்சனைகள் நிறைந்திருக்கக்கூடிய உலகமாக அங்கு காணப்படுகிறது. மனிதர்கள் பிரச்சனைகளால் சூழப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். மனிதர்களுக்குள்ளாய் பிரச்சனை அங்கு காணப்படக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் அநேக மக்கள்
கவலை என்ற ஒரு பிரச்சனையை இன்னும் அநேக மக்கள் கவலைப்பட்டு என்னுடைய வாழ்க்கையிலே கவலைதான் பிரச்சனை என்று சொல்லி அவர்கள் கூறக்கூடியதையும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்திருப்போம். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம இருந்தாலும் சரி, மற்ற மக்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களை நாம் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. நாசியிலே சுவாசமுள்ள மனிதர்கள் யாவரும் பிரச்சனைகள் வழியாய் கடந்து போகக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். ஒருவேளை இப்படியாக சொல்லலாம், பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை, பிரச்சனைகள் அதிகம் உள்ளவர்கள், பிரச்சனை குறைவாக உள்ளவர்கள் என்ற விதத்தில் மட்டும்தான் மனிதர்களை நாம் பிரிக்க முடியும். எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்றாற் போல சில பிரச்சனைகள் வழியாக அவர்கள் கடந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது சில விதமான பிரச்சனைகள், வாலிப பிராயத்தில் இருக்கும் பொழுது சில பிரச்சனைகள், அல்லது அவர்கள் திருமணமாகி குடும்பம் என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போகும்போது சில பிரச்சனைகள், அல்லது வயது மூப்பி நிமித்தமாக உண்டாகக்கூடிய பிரச்சனைகள், ஹார்மோன் குறைபாடு, ஹார்மோன் பிரச்சனைகள் என்று சொல்லி எல்லா தரப்பு மக்களும் பிரச்சனைகளின் பாதையிலே அவர்கள் கடந்து போகக்கூடியவர்களாக பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் நாம் சொல்ல வேண்டுமானால், நாம் பல பிரச்சனைகள் உள்ள ஒரு மனிதர்களை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம், எவ்விதத்திலாயிலும் இந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளியேற வேண்டும் என்று சொல்லி நாம் பல முயற்சிகளை நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் எடுக்கக்கூடிய பெரும்பாலான முயற்சிகள் தவறான ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையிலே மாறி போகிறது. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் நிமித்தம் அவன் சோர்ந்து போனவனாக தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறான். ஆனால் இந்த உலகத்திலேயே பிரச்சனைகளோடு வாழக்கூடிய மனிதர்கள் யாவரும் அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியேறுவதற்கு, விடுதலை பெறுவதற்கு சில தீர்வுகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கடன் பிரச்சனையிலிருந்து வெளியேற சில தீர்வுகளை பார்க்க முடியும். நோய்களிலிருந்து வெளியேற சில தீர்வுகள் இருக்கிறதை பார்க்க முடியும். அதே போல பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கும் சில தீர்வுகளை காண முடியும். இந்த உலகத்திலேயே எல்லா மனிதர்களிடம் இருக்கக்கூடிய மிக பெரியதான ஒரு பிரச்சனை எது என்று பார்க்கும் பொழுது அது எல்லா மனிதர்களுக்குள்ளாகவும் இருக்கக்கூடிய ஒரு, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த நாளிலும் கூட அந்த பிரச்சனையை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த பிரச்சனையை தான் அநேக மக்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனை எது என்றால், தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அறியாத ஒரு நிலைமைதான். அந்த ஒரு நிலைமைக்குள்ளாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் அறியாதவர்களாக இருக்கக்கூடும். இந்த செய்தியின் மூலமாக அந்த அறியாமையை தேவன் நீக்குவாராக. இந்த செய்தியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கண்டுகொள்ளாத, உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை நீங்கள் கண்டுகொள்வதற்கும், அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கும், அதன் மூலமாக இந்த உலகத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பதற்கும் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன? இந்த பிரச்சனை தான் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அடித்தளமாக, ஒரு ஆணிவேராக காணப்படுகிறது. அந்த பிரச்சனை குறித்தும், அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரும்படியான ஒரு தீர்வுகளை குறித்தும் இந்த நாளிலே நாம் சிந்திக்கலாம். அதற்கு எதுவாக நாம் மார்க்கு 5ஆம் அதிகாரம் 1-20 வரை உள்ள வசனங்களை நாம் படித்து அதிலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறியாதிருக்கிற நமக்குள்ளா இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை குறித்தும், நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை குறித்தும், அதிலிருந்து வெளிவரும்படியான ஒரு தீர்வை குறித்தும் இன்னை நாளிலே கூட நாம் சிந்திக்கலாம். நாம் அந்த வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடுக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி,
பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்தாவைகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசு பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடே கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவர்களெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே ஒரு சாதாரணமான ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க கிடையாது. ஒரு அசாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை நாம் பார்க்கிறோம். இங்கு இந்த மனிதனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையின் காரணமாக இவனுடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இங்க நாம் வாசிக்கும் பொழுது 1வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையுள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இங்கு இந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எது என்று பார்க்கும் பொழுது அசுத்த ஆவி அவனுக்குள்ளாக இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் இருக்கக்கூடாத ஒன்று அவனுடைய உள்ளத்திலே, அவனுடைய இருதயத்திலே அங்கு அவனுக்குள்ளா இருந்ததை பார்க்க முடிகிறது. அவனுடைய வாழ்க்கை ஒரு அசுத்த ஆவி அவனுக்குள்ளாக இருந்ததுதான் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முதன்மையான, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணமாக அங்கு காணப்பட்டிருந்தது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் யாவருக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று பார்க்கும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையில எவ்விதமாய் அசுத்த ஆவி அவனுக்குள்ளா இருந்து அவனை ஆண்டு கொண்டிருந்ததோ அதே போல நாமும் கூட இந்த உலகத்திலே பாவம் என்ற ஒரு பிரச்சனையோடு கூட பாவம் நமக்குள்ளாக இருந்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அந்த பாவம் நமக்குள்ளாக இருப்பதனால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பாராத அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் வாசிக்கிறோம், அசுத்த ஆவி அவனுக்குள்ளாக இருப்பதினால் அவன் அனுபவித்த ஒரு பிரச்சனைகளை நாம் வாசிக்கிறோம். அதே போல பாவம் என்ற பிரச்சனை நமக்குள்ளாக இருப்பதினால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ச்சியாக அநேக பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம். வேதத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ரோமர் 3:23 நாம் இப்படியாக வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள் என்று சொல்லி. அசுத்தமான பாவம் நமக்குள்ளா இருப்பதினால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளாக இருந்து அது தம்முடைய இஷ்டப்படி நம்மை ஆளுகை செய்யக்கூடியதாக அங்கு காணப்படுகிறது. அசுத்தாவி அவனுக்குள்ளாக இருந்தது நிமித்தம் அவன் சந்தித்த பிரச்சனை என்ன? இங்கே நாம் வாசிக்கிறோம் 3வது வசனத்திலே, அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். முதலாவது, பாவம் அசுத்தாவி அவனை ஆளுகை செய்கிறது நிமித்தம் அவன் தவறான ஒரு இடத்தை தெரிந்தெடுக்கக்கூடியவனாக இருந்தான். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாவம் நமக்குள்ளா இருந்து நம்மை ஆளுகை செய்கிறது நிமித்தம் நாம் தவறான ஒரு இடத்தை தெரிந்தெடுக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். இன்று நாம் எத்தனையோ மனிதர்களை நாம் பார்க்கிறோம். தவறான இடத்தை, அது தவறான இடம் என்று தெரிந்தும் கூட அங்கு போய் அந்த இடத்தை தேடுகிற மக்களை நாம் வாசிக்கிறோம். டாஸ்மாக்கு என்ற இடத்துக்கு மக்கள் தேடி போகிறார்கள். அதே போல விபச்சார விடுதிகளுக்கு அங்கு தேடி போகிறார்கள். சூதாட்ட விடுதிகளுக்கு தேடி போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவ்விதமாக தவறுகள் நடக்கக்கூடிய தவறான ஒரு இடத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு காரணம் எது என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவம் அவர்களை ஆளுகை செய்து அவர்களை தவறான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கும்படியாக செய்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் இது போன்ற ஒரு அனுபவங்கள் இருக்கலாம். நான் குடிக்கக்கூடாது என்று விரும்புகிறேன், ஆனால் அந்த குடியிருக்கக்கூடிய அந்த மது இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நான் போகக்கூடியவனாக இருக்கிறேன். அதை என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேர்ந்தெடுத்து அங்கு போய் அந்த மதுவை குடிக்கக்கூடியவனாக நான் காணப்படுகிறேன் என்று நீங்கள் புலம்பக்கூடியவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன். கல்லறைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டிருந்த அந்த ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து தேடி சென்றது போல அசுத்தமான பாவத்தினால் ஆளப்பட்டு தவறான இடத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய உங்களை தேர்ந்தெடுத்து அதிலே இருக்கக்கூடிய உங்களை
தேர்ந்தெடுத்து அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை இயேசு கிறிஸ்து அங்கு தேடி வந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய பாவ சுபாவம் தான் உங்களுடைய தவறான தேர்ந்தெடுப்புக்கு முக்கியமான முதன்மையான ஒரு காரணமாக இருக்கிறது. இரண்டாவதாக, அசுத்தாவி அவனுக்குள்ளாக இருந்ததினாலே அவனுக்கு வந்த இரண்டாவது பிரச்சனை எது என்று பார்க்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம், அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலியினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக, பாவம் என்ற ஒரு பிரச்சனை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்றால், யாருக்கும் அடங்காதவர்களாக, யாருக்கும் கட்டுப்படாதவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் காணப்படக்கூடியவர்களாக இருப்போம். இந்த அசுத்தாவி அவனுக்குள்ளாக இருந்த பொழுது அவன் யாராலும் கட்டுப்படுத்த முடியாதவனாக இருந்தான். பாவம் என்ற ஒரு பிரச்சனை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் நம்மை நேசிக்கக்கூடிய எந்த ஒரு மனிதர்களாலும் கட்டுப்படுத்தப்பட முடியாதவர்களாக, அடக்கப்பட முடியாதவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவோம். இன்று எத்தனையோ மக்கள் மது குடி தன்னை கெடுக்கும் என்று அறிந்திருந்தும் கூட அவர்கள் குடும்பத்தார் எத்தனையோ முறை அவர்களுக்கு புத்தி சொல்லியும் கூட அவர்கள் தொடர்ச்சியாக குடியை நோக்கி போகிறதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன? அவர்களுடைய பாவம், அவர்களுடைய அந்த சுபாவம் அது அவர்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக அங்கு காணப்பட்டிருந்தது. அதனால் மற்ற தன்னை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் தங்களை கட்டுப்படுத்துவதற்கு அது இடங்கூடாததாக அங்கு காணப்படுகிறது. ஒரு மனிதனின் குடிப்பழக்கத்தை மது குடிக்கக்கூடிய காரியத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் குடும்பத்தார் நினைக்கிறார்கள். அதற்காக எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய குடும்ப சூழ்நிலையை அங்கு அவர்களுக்கு உணர்த்துகிறார்கள், அங்கு புத்தி சொல்லுகிறார்கள். குடிப்பதினால் உண்டாகக்கூடிய ஆரோக்கியமின்மை பற்றி சொல்லுகிறார்கள். குடிப்பதினால் குடும்பத்திலே வரக்கூடிய இழப்புகளை பற்றி சொல்லுகிறார்கள். குடிப்பதினால் வரக்கூடிய பிள்ளைகளுடைய மோசமான எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறார்கள். ஆனாலும் இவர்கள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் கூட அந்த மனிதன் அவன் திரும்பவுமாக குடியிருக்கக்கூடிய மது இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி போய் அங்கு குடிக்கக்கூடிய ஒரு நிலைமை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் எது என்று பார்க்கும் பொழுது பாவம் என்ற பிரச்சனை அவனுக்குள்ளாக இருப்பதினால்தான். மூன்றாவதாக, பாவம் என்ற பிரச்சனை அசுத்தாவியுள்ள அந்த மனிதனுக்கு இருந்த மூன்றாவது பிரச்சனை எது என்று பார்க்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம், அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். மூன்றாவது அசுத்தாவி அவனுக்குள்ளாக இருந்த நிமித்தம் உண்டான பிரச்சனை எது என்று பார்க்கும் பொழுது அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கதறி கொண்டிருக்கக்கூடியவனாக அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டிருந்தான். பாவம் என்ற பிரச்சனை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்முடைய நிலைமை இதுதான். அந்த பாவம் என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையை அது வேதனை கொடுத்து, அது நம்மை காயப்படுத்தி, அது கதற வைக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். இன்றும் அநேக வேதனைகளினால் தங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்களை நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக நாம் வாசிக்கும் பொழுது அவனுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது அவன் தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நான் வாசிக்கிறோம், அவனோடு கூட யாரும் அங்கு காணப்படவில்லை. அவன் எந்த ஒரு உயிருள்ள மனிதர்களும் வாழ விரும்பாத ஒரு இடத்தை அங்கு தேர்ந்தெடுத்து கொண்டு, எந்த ஒரு மனிதர்களும் வர விரும்பாத ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த இடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அங்கு தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவம் செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்று பார்க்கும் பொழுது அந்த பாவமானது இந்த உலகத்திலிருந்து நாம் நேசிக்கக்கூடிய, நம்மை நேசிக்கக்கூடிய மனிதருடைய வாழ்க்கையிலிருந்து நம்மை பிரித்து விடக்கூடியதாக காணப்படுகிறது. அந்த அசுத்தாவியை அவர்களுடைய சொந்தக்காரர்களிருந்தும் அவருடைய குடும்பத்திலிருந்தும் அவனுடைய ஊரிலிருந்தும் அவனை தனிமைப்படுத்தி விட்டது. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவம் என்ற பிரச்சனையும் கூட நம்மை தனிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பாவம் என்ற ஒரு பிரச்சனை எவ்வளவு ஒரு வேதனையை நமக்குள்ளாய் கொடுக்கிறது பாருங்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால் கலங்க வேண்டாம். என்னுடைய வாழ்நாள் இவ்விதமாகவே கடந்து போகுமோ என்று கதற வேண்டாம். ஏன் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும், விசேஷமாக உங்களுடைய வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் பாதிக்கக்கூடிய பாவம் என்ற பிரச்சனையிலிருந்தும் உங்களை விடுவிப்பதற்காக, உங்களை நேசித்து உங்கள் மீது இரக்கம் கொண்டு உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களை தேடி வந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பாவம் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனை தான் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நோக்கி வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும்
முதலும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த பிரச்சனை மாறுகிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளும் அங்கு மாற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவம் என்ற பிரச்சனையை மாற்றுவதற்காக வந்தார். இங்கு நான் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கடலை கடந்து அந்த பிரச்சனைகளுள்ள மனிதனை அங்கு தேடி சென்றார். பாவம் என்ற பிரச்சனைக்குள்ளாக இருந்து அவனை காப்பாற்றுவதற்காக அங்கு இயேசு கிறிஸ்து அவனை தேடி சென்றார். 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் என்ற பிரச்சனையினால் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு கொண்டிருந்த, ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே காயப்படுத்தி கொண்டிருந்தோம். அந்த எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் வந்தபோது அவர் சொன்னார், பாவிகளை ரட்சிக்க மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி. அவர் வந்ததற்கான முதலும் முக்கியமான ஒரு நோக்கம் எதுவென்று பார்க்கும் பொழுது பாவம் என்ற பிரச்சனையிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காகத்தான். இங்கே நாம் வாசிக்கிறோம், அசுத்த ஆவியை பிடித்திருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எவ்விதமாய் மாற்றினார் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையினால் அந்த அசுத்த ஆவியை, பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அந்த அசுத்த ஆவியை அங்கு இயேசு கிறிஸ்து விரட்டினார். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவம் என்ற பிரச்சனையை அதிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக அவர் என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி பலியானார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவை சுமந்து கொண்டு அவர் போனார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி பாவம் செய்த ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் அவர் பிதாவினிடத்திலே பரிந்து பேசினதை கூட நாம் வாசிக்க முடியும். பாவம் என்ற பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையிலே தீர வேண்டும் என்றால் பாவம் செய்யாத ஒரு நபருடைய பரிசுத்த ரத்தம் இந்த உலகத்திலே சிந்தப்பட வேண்டும். பாவம் செய்யாத மனிதன் இந்த உலகத்திலே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவம் இல்லாதவராய் பிறந்து பாவம் இல்லாதவராய் வாழ்ந்து தம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை பாவம் என்ற பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி அவர் மரித்தார். அவர் மரித்தது உண்மை. அதே வேளையிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளே உயிர்த்தெழுந்து உயிருள்ள தெய்வமாக இன்றும் பரலோகத்திலே அவர் பிதாவினுடைய வலது பாரசத்திலே வீற்றிருப்பது அதுவும் கூட மிக நிச்சயமான ஒரு உண்மையாக இருக்கிறது. உங்களுடைய பாவ பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டுமா? உங்களை தேடி வந்த அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடி செல்லுங்கள். இங்கு நாம் வாசிக்கிறோம், அந்த அசுத்தாவி பிடித்த மனிதன் அவன் என்ன செய்தான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை தேடி வந்தபோது அவரை நோக்கி ஓடி சென்றான் என்று வாசிக்கிறோம். தன்னை தேடி வந்த தேவனை அவன் ஓடி சென்றதனால் அநேக ஆசீர்வாதங்களை அவன் அனுபவித்தான். அநேக பிரச்சனைகளிலிருந்து அவன் விடுதலை பெற்று கொண்டான். அதே போல நம்மை தேடி வந்த அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடி போகும் பொழுது, அவரிடமாய் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் முன் வைக்கும் பொழுது, அந்த பிரச்சனைகளிலிருந்து தன்னை விடுவிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கும் பொழுது அவர் என்ன செய்ய போகிறார் என்றால், நம்முடைய பாவ பிரச்சனைகளிலிருந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர் நம்மை அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த அசுத்த ஆவியுள்ள மனிதன் பாவத்தின் நிமித்தம் அவன் எல்லாராலும் கைவிடப்பட்டவனாக இருந்தான். உங்களுக்கும் எனக்கும் நிகழப்போகிற ஒரு காரியம் இதுதான். ஒருவேளை நாம் பாவம் என்ற பிரச்சனையோடு கூட நாம் மரித்தோமானால் நாம் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமைக்கு செல்லுவோம். வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி, நரகம் என்று சொல்லி. நாம் பாவத்தோடு வாழ்ந்து பாவத்தோடு மரிப்போமானால் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நம்மீது சுமத்தப்பட வேண்டிய நித்திய நரக ஆக்கினியை நாம் நித்தியமாக முடிவில்லாத ஆண்டுகள் நாம் அனுபவிக்க வேண்டியவர்களாக இருப்போம். தேவன் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுடைய பாவம் என்ற உங்களுக்கு வரப்போகிற நரகம் என்ற பிரச்சனையிலிருந்து அவர் உங்களை காப்பாற்ற விரும்பக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி போய் சென்று அவரிடமாய் உங்களுடைய பாவத்தை நீங்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்பி இயேசுவினிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மாறும். தேவன் நம்முடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இந்த உலகத்துக்கு பின்பாக நாம் எதிர்கொள்ளப் போகிற நரகம் என்ற பிரச்சனையிலிருந்தும் அவர் நிச்சயமாக நம்மை காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். நாம் வாசிக்கிறோம், எல்லாரும் அவனை கைவிட்டார்கள், ஆனால் தேவன் அவனை கைவிடவில்லை. அவனை கை கொடுத்து அவன் பிரச்சனைகளிலிருந்து அவனை தூக்கிவிடக்கூடியவராக இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே நம்முடைய பாவங்களிலிருந்து, பாவம் என்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மை கைதூக்கி நம்மை காப்பாற்ற முடியும். வேறு யாராலும் இதை செய்யக்கூடாது. நாம் வாசித்த வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அசுத்தாவி பிடித்த மனிதனை தேடி சென்றார். அந்த மனிதனிடத்திலே ஒன்றுமில்லை ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு. ஆண்டவருக்கு வேண்டியதும் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. ஆண்டவருக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் மட்டுமே.
உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிம்மதியை கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்ற விரும்புகிறார். அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கல்லறையிலே அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவனை தேடி சென்று கல்லறை போன்ற ஒரு மோசமான ஒரு நிலைமையை மாற்றி அவனை ஊருக்குள் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை யாருமே இல்லாத தனிமையில் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த தனிமையை மாற்றி அவனுடைய சொந்த ஊருக்கு, சொந்த ஜனங்களுக்கு, சொந்த குடும்பத்தோடு இருக்கும்படியாக அவனை அனுப்புகிறார். சொந்த குடும்பத்தாலும் துரத்தப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கை சொந்த குடும்பத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, சொந்த குடும்பத்துக்கும் கூட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாறினது. அவனுடைய வாழ்க்கை கல்லறையிலே இருக்கும் வரைக்கும் ஒரு பயனற்ற வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவனை தேடி சென்று அவனுடைய வாழ்க்கையை மாற்றின பொழுது அவனுடைய வாழ்க்கை அங்கு கல்லறையிலே இல்லாமல் அங்கு எல்லாரை போல ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக, அநேகருக்கு பயனுள்ள ஆசீர்வாதமான ஒரு மனிதனாக அவன் மாறிப்போனான். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பாவம் என்ற பிரச்சனை அங்கு ஒரு பயனற்ற ஒரு நிலைமைக்கு உங்களை தள்ளி இருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவராக இயேசுவை நீங்கள் நம்புகிற பொழுது அவர் உங்களை தேடி வந்து உங்களுக்காக செய்த காரியத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அது பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும். உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக செய்த காரியத்தை நீங்கள் விசுவாசித்து அவர் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவர் மூலமாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றப்பட்டு நீங்கள் நித்தியமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதற்கு நாங்கள் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேவன் கேட்ட காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அன்பான நேயர்களே, நீங்கள் இந்த செய்தியை நிச்சயமாக கேட்டு உணர்ந்திருப்பீர்கள். இந்த செய்தியில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நினைத்து இயேசு அண்டையிலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இயேசுவே, என்னை மன்னியும், எனக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தீரே, எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அவர் இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிப்பீர்களா? எங்களை அன்பாய் நேசிக்கிற பிதாவே, இரட்சகரே, எங்களுக்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர்தாமே வந்து நல்ல சமாதானத்தை, நல்ல சந்தோஷத்தை எனக்கு தாரும். நான் பாவியாக இருந்தேன், எனக்காக சிலுவையிலே நீ செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன். இயேசுவே, என்னை மன்னித்து உம்முடைய மகளாக மாற்றும் கிருபையுள்ள பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தரும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். உங்களுடைய சந்தேகங்களையும் ஜெப தேவைகளையும் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். கட்டாயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மேலும் இந்த செய்தியை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் அழைக்கலாம். தொலைபேசி எண் 9745236648. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே காஸ்பல் ஊழியங்கள், ஃப்ளாட் நம்பர் 1554 வாசன் சிட்டி, 15வது குறுக்கு தெரு, சோமரசம்பேட்டை, திருச்சி 620102. எங்களுடைய மின்னஞ்சல் satyamsatyame@gmail.com. தொலைபேசி எண் 9745236648. நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் தொடரலாம். மேலும் இந்த செய்தியை பின்தொடர எங்களுடைய சத்தியம் சத்தியமே என்ற சேனலை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். அதற்கான முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியம்.